மாப்ள மாப்ள வாடா பட்டாசு வெடிக்கலாம். டேய் ஃபுல்லா பட்டாசு வச்சாச்சு, திரும்ப தூக்கி வந்துட்டியா? இன்னைக்கு ஃபுல்லா வெடிக்கணும்டா, அதான் தீபாவளி. எப்பா நிறுத்துங்க. என்ன விஷயம்? எப்ப பாரு வீடியோ தான் வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லவே மாட்டீங்களா? கேட்டா தானே சொல்லுவோம், நீங்க கேட்கவே மாட்டீங்க. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க உங்களை பத்தி. மாப்ள என்ன சொல்றது? நம்மளை பத்தி சொல்லுவோம்டா. நான் நம்ம பண்ற ஃபிராட் வேலை பத்தியா? அது வீடியோ, இது நிஜம். கொஞ்சம் கம்முனுக்கிறியா? என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் எவ்வளவு வருஷமா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷமா பண்ணிட்டு என்ன ஒர்க் பண்றீங்க வீடியோ தவிர்த்து? வீடியோ ஒர்க் தான் ஃபுல்லாமே. வீடியோவும் நடிப்பேன், எடிட்டும் பண்ணுவேன், அண்ணன் சொல்ற வேலை எல்லாமே செய்வேன். ஆல்ரவுண்டருங்க இவரு. எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்குது. தமிழ்ச்செல்வன் பேக்ரவுண்ட்ல வந்து இவர் நடிச்சுக்கிட்டே பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா எடிட்டிங்ல இருந்து மியூசிக் போடுறதுல இருந்து எல்லா விஷயமும் இவரே பண்ணிட்டு இருக்காரு. இங்க பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு. இங்க பிடிக்காத விஷயம்னா எதுவுமே கிடையாது. சொல்லணும்டா, ஏதாவது பிளஸ் மைனஸ் சொன்னாதானே இருந்தா சொல்ல போறோம். உண்மையாவே பிடிக்காத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். எல்லாமே பிடிக்கும். ஆமா அப்படியா? சரி, ஓகே. அடுத்த ஒரு பாத்துடலாமா? சொல்லுங்க சார், ஹீரோ சார், உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் தருண். தருண், நீங்க வந்து உங்களோட சொந்த ஊர் எங்க இருக்கு? வல்லக்கோட்டை. உங்க அப்பா உங்க அம்மா பேரு? கோபு காமாட்சி. எவ்வளவு வருஷமா இங்க நடிக்கிறீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா நடிக்கிறீங்க. 2 வருஷமா நடிக்கிறீங்க. உங்களை பத்தி நிறைய விஷயம் கேக்குறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 12வது படிச்சிருக்கீங்க. 12வது படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க. 12வது பாஸ் பண்ணிட்டாருங்க. இப்ப வந்து பயங்கர டெரரா வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கோம் நாங்க. யார பார்த்தாலும் வாடா போடான்னு மரியாதை இல்லாம தான் பேசுவாரு. அப்படித்தானே பேசுவீங்க? நேர்ல கூடவா? நேர்ல இல்லைங்க. அது என்ன ஒரு விஷயம்னாக்கா, இவர் வந்து கெட்ட அப்பானாக்கா இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்பான்ற கேரக்டர். அவரு வந்து கெட்டவர், அதனால வந்து இவர் வாடா போடான்றார். அப்படித்தானே? மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டாருங்க. அடுத்தவர்கிட்ட போலாம். கதாநாயகன், பயங்கரமான கதாநாயகன். சொல்லுங்க கதாநாயகன் உங்களை பத்தி. என் பேரு அகஸ்டின். வீடியோல நேம் வந்து கோபால். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? 10வது படிச்சிருக்கேன். 10வது படிச்சிருக்கேன். ஐயோ, வெடி பயங்கரமா வெடிக்குது. ராக்கெட்லாம் விடுறாங்களா? சரி, என்ன உங்களோட ஆசை என்ன? என்னோட ஆசை நடிகர் ஆகணுமா? கதாநாயகன் ஆகணுமா இல்ல காமெடியன் ஆகணுமா? எது நினைச்சாலும் எனக்கு ஓகே. கேட்டுங்க, எது நடிச்சாலும் ஓகேவா? அப்ப ஹீரோ ஆகி கதாநாயகன் ஆகி ஹீரோயின் பண்ணணும், அப்படிதானே கேக்குறீங்க? எது கட்சாலும் ஓகேங்க, நடிச்சாலும் ஓகேங்க. ஆக மொத்தத்துல கதாநாயகன் ஆகணும், அதுதான் இவரோட ஆசையே. என்ன பொண்ணுக்குன்னு ஏதாவது பார்த்தாங்களா இல்லையா? இல்ல, பொண்ணு பாக்கலையா? பொண்ணு பாக்கலையாங்க. அப்புறம் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு சேஃப்டியா வெடிங்க. என்னப்பா தேனுக்குறா? ஏடு வாட்டர் கேன. இந்த வாட்டர் கேன் வச்சு என்ன பண்ண போற? போறேன். இந்த வாட்டர் கேனுக்கும் இவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன பட்டிச்சா? சொல்லு. லைட்டா பட்டிச்சு. சரி, உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் ஸ்டீபன் ராஜ். ஸ்டீபன் ராஜ். நான் 2 வருஷமா நடிச்சிருக்கேன். 2 வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி நடிக்கிறீங்க? என்னென்ன கேரக்டர்லாம் நடிக்கிறீங்க? பொம்பளை கேரக்டர், முத்தி போச்சு கேரக்டர், எல்லா கேரக்டரும் நிறைய கேரக்டர் நடிக்கிறீங்க. சூப்பர். ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். டப்பாஸ் சேஃப்டியா வெடிங்க. ஏன் வாய் கையெல்லாம் உதறுது? அப்படிதானா? சொல்லுங்க முனுசாமி, பயங்கரமான ரோல்லாம் நீங்க நடிக்கிறீங்க. இந்த ஏமாளி மாதிரிலாம் அது வந்து மக்களுக்கு நிறைய வந்து ரீச்சபிள் ஆச்சு, நல்ல அவங்க வந்து ரசிச்சாங்க. நீங்க என்னென்ன கேரக்டர்லாம் நல்லா உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் நல்லா சூப்பரா செட் ஆகும்னாக்கா எது பண்றீங்க? எனக்கு ஏமாளி வில்லன் கூட செட் ஆகாது. காமெடி வில்லன். ஆனா இருந்தாலும் வில்லன் தான் எதிர்பார்க்கறேன். சரி, நான் முனுசாமின்னு சொன்னேன். உங்க ஒரிஜினல் பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜ்குமார். நான் ஒரு 7 வருஷமா இருக்கிறேன். சந்தோஷம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃப்டியா வெடிங்க, ஹாப்பியா வெடிங்க, ஜாலியா வெடிங்க. என்ன ட்ரூ? உனக்கு வயசு அதிகமான பிறகு வண்டி ஓட்டு. இப்பெல்லாம் ட்ரூலாம் வேணாம். பார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பேரு சொல்லுங்க. விஷப்பாட்டம் சொல்லியே நிறைய பேர் கூப்பிட்டாங்க. என் பேர் ரோஹித். வீடியோல வச்ச பேர் விஷப்பாட்டல். என்ன படிக்கிறீங்க? நான் 10th படிக்கிறேன். 10th மார்க்லாம் நல்லா எடுக்கிறாங்க. இப்போ அதனாலதான் வீடியோஸ் எல்லாம் வர்றது இல்லை. சரியா? படிக்கட்டும். இவர் தான் கொஞ்சம் நல்லா படிக்கிறாரு நம்ம டீம்லயே. அப்படித்தானே? அப்படிலாம் சொல்ல மாட்டியா? அப்படித்தானாப்பா. அப்புறம் சொல்லுப்பா.
என்னென்ன ரோல்லாம் உனக்கு பிடிக்கும்? விஷ பாட்டில் இருக்க அது யாரு விஷ பாட்டில் சொன்னாலும் உனக்கு கோவம்லாம் வராது? ஏய் கோவம் வந்துட்டா கழுத்துக்கு அடிப்பா வீடியோல விட்டுதானா? சரி, அப்புறம் வேற ஏதாவது எழுதும் இல்லையா? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் பார்க்கலாங்களா? ஆட்டோக்காரன் நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், எளியவங்க கூட்டுக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரன்டா. ஏப்பா கொஞ்சம் இறக்க மனசுக்கோட ஏதோ ஒரு 500,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தீபாவளியை சிறப்பா கொண்டாடுறோம். கொடுத்துறேன். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. ஊருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குறீங்க. போதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரு எல்லாத்தையும் சொல்லுங்க, மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. மக்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு வைத்த இயற்பெயர் கலீல் பாஷா. நான் வந்து பாடல் திரைப்படங்கள்ல பாடல்லாம் எழுதியிருக்கேன். அதுல வந்து நான் கொடுத்த பேர் பார்த்தீங்கன்னா இன்ப கலீல். இங்க நான் வந்து ஒரு 2.5-3 வருஷம் ஆகுது பணமட்டையில நான் வந்து ஜாயின் பண்ணி சிறப்பாக போயிட்டு இருக்கு. முதல் ஆட்டோக்காரோட கேரக்டர் தான் கொடுத்தாங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. அதுதான் பயங்கரமான பாடகர். நம்ம இதுல எல்லாம் பாட்டு எல்லாம் வருதுனாக்கா இவர் பாடுற பாட்டு தான் எல்லாம் வந்து ஐயா ஒருத்தர் ராசமாணிக்க ஐயா எழுதுறதும் இவர் பாடுறதும் எல்லாம் கொஞ்சம் நல்லா கலகலப்பா போயிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆகுது. நம்ம அக்பர் முகவை அக்பர்ன்றவரு அவர் தான் என்ன பேசுவார். இவர் நிறைய பேசுவாரு. மற்றவங்க எல்லாம் நான் கேட்டேன் பாருங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இவர் நல்லா பேசுவார். பேசுங்க. ஆமா, நான் வந்து எங்க இருந்து வரேன்னு கேட்டீங்கன்னா சென்னை நீலாங்கரை காவல் நிலையம் பின்புறமா ஏரியா இருக்கு, பாரதியார் நகர் ஒரு ஏரியா, அங்கேருந்து தான் வரேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 கிலோமீட்டர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. முதல்ல நடிக்கணும்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் பாட்டு எழுதுறது மூலியமா உள்ள போனேன், அப்புறம் பாடுறது மூலியமா உள்ள போனேன். அண்ணன் சொன்ன மாதிரி ராஜமாணிக்கம் ஐயா அவருடைய வரிகள், மற்ற கவிஞருடைய வரிகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். அது பணமட்டையில ஸ்பெஷலா சொல்ல போனா நம்ம இடியாப்பம் பாடல், இடியாப்போ இடியாப்போ அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. அது வெற்றி பாடலா மாற்றி அமைச்சு நீங்க கொடுத்தீங்க. இது உங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி. அடுத்தடுத்து சுட சுட பாடல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்புறம் வேற எதுனா வேற என்ன கேள்வி ஏதாவது இருந்தா நீங்களே சொல்றீங்க. ஆமா, அடுத்தது ஒரு சில படங்களும் இந்த பணமட்டையின் மூலியமாக ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் இந்த பணமட்டை எனக்கு தந்த அன்பு பரிசு தான். நீங்க தந்த எனக்கு அன்பு மக்கள் தந்த பரிசு. மக்களை வந்து மகிழ்விக்கிறோம், அதனால அவங்க கொடுக்குற பரிசு தான். இத்தனை நாள் வந்து என்னையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்திருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்த நம்பரை பார்த்துடலாங்களா? ரொம்ப நன்றி. என்னுடைய இயக்குனர் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் உங்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இவர் பயங்கர டெரரான ஆளு, இவரை தட்டி கூப்பிடலாம். எப்பா வெளியவாப்பா. ஏன்பா வெளியவாப்பா? யாரா டேய் டேய், எவனதா அடிப்பேன், எவனதா ஓடிப்படா. ஏன்பா உன்னை கூப்பிட்ட என்ன இப்படி காத்துற? அடடே நீங்களா? நானே தான்ப்பா. உன்னை பத்தி சொல்லு, உன்னை பாத்துனுக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தீபாவளியில ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டேன், அதான் உண்மை. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு எனக்கு கூடி எனக்கு லீவ் லைட்டா போட்டுட்டாராம். அதான். சரி ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வீடியோ எடுத்து ஆகணும், அதனாலதான் எடுத்திருக்கேன். உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க. அது என் பேரு டீப்ல கந்தசாமி, சொந்த பேரு காமராஜ். சரி, எத்தனை வருஷமா நடிக்கிறீங்க? ஒரு 4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 4 வருஷமா நடிக்கிறீங்க. எப்படி இங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடவுள் மேல சத்தியமா எங்க தலையை தான் எனக்கு சந்தோஷப்படுத்துறது எல்லாமே. இதோ போட்டுக்கிறேன் எல்லாமே எங்க தலை கொடுத்தான். இவர் பயங்கர டெரரான ஆளு, இப்படிதான் இருப்பாரு. அப்பப்போ என்ன பண்றது? இல்ல ஒரு நாள் மட்டும் எனக்கு நானு வற்புறுத்தி கேட்கல, நானா தான் இது மாதிரி பண்ணினேன். அது ஒரு நாள் மட்டும். ஆனா நாளைக்கு வந்து கேளுங்க. நாளைக்கு வந்து கேட்டாக்கா அதெல்லாம் எனக்கு எங்க அம்மா சத்தியம் எங்க அப்பா சத்தியம்னுவாரு. இவர் பேச்ச நம்பவே கூடாது. சரி ஓகே, அடுத்தவங்களை பாக்கலாம். கையில பூச்சி போடுறா? இது மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இது மாதிரி எல்லாம் கையில எல்லாம் பூச்சி போடக்கூடாது, புரியுதா? உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் தருண். நீங்க 6 வருஷமா இருக்கேன். நான் அண்ணா கூட தான் இருக்கேன். என்னென்ன பண்றீங்க? வீடியோல இருந்து வீடியோ எடிட்டிங், கேமரா எல்லாமே பண்றீங்க. ஆல்ரவுண்டரா இருக்கிறீங்க பேக்ரவுண்ட்ல. மொக்க கத்தின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு தெரியல, அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியும்ல. ஏன் அந்த மொக்க கட்சி பண்றது இல்ல? எடுக்கிறது இல்ல. அப்ப ஏன் மேல குறைய சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சிங்க. இவர் வந்து பேக்ரவுண்ட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த மொக்க கத்தி கேரக்டர் திருப்பி எடுத்துட்டு வரேன், ரசிங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? மக்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.
தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. அச்சு கலக்க போட்டு மழை காத்துருவேன். இதே டைலாக் எத்தனை வாட்டி தான் சொல்லி இருப்பேன். அதுதாங்க என்னோட டைலாக். தம்பி உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் வந்து அஜித். அஜித் குமார். அஜித் குமார் தானே? அஜி என்கின்ற மணிகண்டன். அஜி என்கின்ற மணிகண்டன். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? எங்க அண்ணன் கூட நான் ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். 20 வருஷமா இருக்காருங்க. சொல்லுப்பா. அப்பப்பதான் வந்து நடிக்கிறேன். நிறைய ரோல் வானம் வரலையாமா? எங்க நான் வரேங்க. பாஸ் இவன் கேக்குறேன். ஒரே கிளிப்பு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்க? நீ சொல்லு. 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேர் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நானும் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கேன். அதான் கம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. நிறைய எப்படி சொல்றதுன்னா ஃபுல்லா டீமுக்கே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு நபர் அஜி வந்து. அந்த விஷயத்துல எந்த விஷயமும் விட்டு கொடுக்கறது இல்ல. அப்புறம் வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மக்களை எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதானா? தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்படியா? ஏய் எங்கடி போய் நிக்கலாம்? யோ எதிர் விட்டு ஏதாவது போட்டு வச்சிருக்க திருடிங்க வந்துடலாயா? இதே பொழப்பாவா இருப்பீங்க? இதே பொழப்பாவா இருப்பீங்க? உங்க அப்பா உங்க அம்மா இப்படிதான் வளர்த்தாங்களா? எங்க அம்மா எங்க அப்பா கரெக்டா வளர்த்தாங்க. ஆனா உங்க புத்தி தான் மாறி போச்சா? இங்கதான் நடிக்க வந்த போது நடிக்க வந்த பிறகு. சரி உங்க பேர் உண்மையான பேர் என்னது? சம்பத். என் பேர் அஞ்சலா. அஞ்சலாவா? அது என்ன 1 லா 2 லா 3 லா அஞ்சலா? அஞ்சலா தான் கூப்பிடுவியா? அஞ்சலா தான் புருஷ மாட்டே தான் 2 பேரும்? இல்ல நடிப்புக்காக புருஷ மாட்டியா? 2 பேருமே. அப்புறம் எத்தனை வருஷமா நடிச்சுனுக்குறா? ஒரு 7 வருஷமா நடிச்சுக்கிறேன். 7 வருஷமா நடிச்சுனுக்குறாருங்க. என்னென்ன நடிப்புலாம் நடிப்பேன்? வரும் திட்டு நடிப்பு தான் நடிப்பேன். திட்டு நடிப்புன்னு நடிப்பேன். எங்க ராஜா எந்த நடிப்பு சொன்னாலும் ஓகே. அப்படியா? ஆமா. சரி எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லு. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எப்படி வெடிக்கணும்? தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வெடியை எப்படி வெடிக்கணும் அது சொல்லு. வெடியை வச்சுட்டு கொட்டார வெடித்தான் டும்முன்னு வெடிக்கும். வாங்கி வெடிக்கணும் முதல்ல. புரியுதா? வாங்கி வச்சதே கிடையாது. எங்க ராஜா குத்துதான் வச்சுக்கிறேன். நான் திருடி வெடிக்கூடாது. சரி ஓகே. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டீங்களா? சரி ஓகே. வேற ஏதாவது பேச போறீங்களா? போதுமா? சரி ஓகே. மகிழ்ச்சி. இன்னொருத்தர்கிட்ட பாக்கலாம். குண்டாங்க திட்டினா கோவலதா பின்னா? என்னப்பாச்சு? குண்டாங்க திட்டினேங்கிறாங்க. அப்படியா? திட்டினே இருக்கிறாங்களா? சரி உங்க பேரு நான் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீராம். ஸ்ரீராம்? ஆமா ஸ்ரீராம். சரி ஓகே. இன்னொரு பேரா இருக்க? ராகுல். இன்னொரு பேரா இருக்க? அழகா. அழகா. 3 பேர் இருக்குங்க இவருக்கு. எந்த பேர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அழகா. அழகா. நல்லா இருக்குல்ல? எத்தனை வருஷமா நம்ம பணமாட்ட சேனல் இது பண்ணிருக்கீங்க? 7 வருஷம் வந்துட்டு இருக்கேன். 7 வருஷமா இல்ல. ஆரம்பத்துல இருந்தே சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே இவர் தான் இருக்காருங்க. வரல. காலேஜ் பண்றேன். காலேஜ் போய் படிச்சிட்டாருங்க. காலேஜ் படிச்சுட்டு ஸ்கூல் +1 +2. சரி என்னென்ன கேரக்டர்லாம் நீங்க பண்ணுவீங்க? வந்து வில்லம் பண்ணிருக்கேன். லேடிஸ் கெட்டப் நிறைய பண்ணிருக்கீங்க. அதிகமா பண்ணிருக்கேன். லேடிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? லேடிஸ் கெட்டப் பிடிக்குமா? லேடிஸ் பிடிக்குமா? லேடிஸ் கேரக்டர். லேடிஸ் கேரக்டர் தாங்க இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. பயங்கரமா பண்ணிருக்காரு. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி தான். வேற ஏதாவது நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்லுங்க. 4 வார்த்தை. பட்டாசு பார்த்து வெடிங்க. இல்லடா வாழ்க்கையில வந்து ஒருத்தர் முன்னேறதுக்கு நல்ல விஷயம். 4 பேர் கலாய்ப்பாங்க. அது வந்து காது வாங்கிக்க கூடாது. 4 பேர் கலாய்ப்பாங்க. அதை பத்தி காதுல வாங்கிக்க கூடாது. அதுக்கு சாம்பிள் முன்னேறணும். அதெல்லாம் ஃபர்ஸ்டே பாத்துட்டானா இவன் எங்கேயோ வந்திருப்பான் இந்த நேரத்துக்கு. உண்மையா பாத்துட்டான் ஃபர்ஸ்டே. பார்க்கலாம் இல்ல. முன்னேறணும். ஓகே சந்தோஷமா. அடுத்தவங்களை பாக்கலாங்களா? என்னப்பா பாக்கும்போதே பயங்கர ஹைட்லயே இருக்கிறியா? என்ன கதை இருக்கா? அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு ரோட்ல. உன் ஹைட் உன்னோட குள்ளம் தானே? நானு இவனோட குள்ளம் தானேப்பா? ஆமா. சொல்லுப்பா. இவனோட குள்ளம் தான். உன் குள்ளம் தான். உன்னோட குள்ளம் தான். சரி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபக் ராஜ். தீபக் ராஜ். ஆமா. எங்க இருந்து வரீங்க? தாம்பரத்துல இருந்து வரேன். தாம்பரத்துல இருந்து வரீங்க. எவ்வளவு காலமா இருக்கீங்க? நான் வந்து பணமாட்ட சேனல்ல ஒரு வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டே வந்து இங்கேயும் வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிறாரு. பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வந்து அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வந்து என் பையன் ஸ்கிரீன்லயே வரமாட்டான் அப்படின்னு. இனிமேட்ல ஸ்கிரீன்ல குத்துடலாங்க. அவங்களுக்கு ஒரு 2 வாட்டி லேடிஸ் கேட்டப் கொடுத்தேன். அவன் காலேஜ் போறான். ஏதாவது கலாய்க்க போறாங்கன்னு தான் நான் கொடுக்கல. கலாய்ப்பாங்கப்பா. நம்ம காதுல வாங்கி கூடாது. அதனாலதான் நான் கொடுக்கல. சரி காலேஜ் முடிச்சுட்டானாக்கா அவனுக்கு ஏத்த கேரக்டர் பயங்கரமா செட் பண்ணிடலாம் தான். வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி நல்ல பையன். அப்புறம் வேற என்ன நான் சொல்லணும்? நீ ஏதோ சொல்றது. வேற என்ன சொல்றது? இன்னைக்கு தீபாவளி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆமா. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுலாம் சேஃப்டியா வெடிங்க. அதுவும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணிக்கிறீங்க? இறங்கு. அங்க நான் பாத்ரூம் ஏட்டி பாத்துன்னு கிடக்குறா. இதே பழப்பாவே தெரிஞ்சு கிடக்குறியா நீ? நாங்க சொல்லு உன்னை பத்தி சொல்லு. உன் பேரு என்ன சொல்லு? பேர் மணிகண்டன்.
நான் வந்து பெரியபாளையத்துல இருந்து வரேன். பெரியபாளையத்துல இருந்தா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தேவா? பொன்னப்பாக்கம் ஒரு ஊர்ல இருந்து வரேன். இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருந்தியா நீ அங்க? சரி சொல்லு, எவ்வளவு நாள் அது வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷம் ஆக போகுது. வரும்போது வந்து ஃபுல்லா வெல்ல முடியுங்க அண்ணான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பிரதர்னு சொன்னேன். மூணாவது வந்து இவனோட கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னவோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பசங்க எல்லாம். கோழி, ஏன் அது கோழின்னு சொல்லி கூப்பிடுறாங்க? எனக்கே தெரியலண்ணா. ஒல்லியா இருக்கிறேன்னு கூப்பிடுறாங்க. ஒல்லியா இருக்குன்னு கூப்பிடுறாங்களா? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்க பயணம்? பயணம்லாம் நல்லா தான் போயின்னு இருக்கு. சொல்லுங்க. எனக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் இந்த சேனல்ல பாப்பேன், எல்லாத்தையும் வீடியோ எல்லாம் பாப்பேன், பசங்க எல்லாரையும் பாப்பேன். இவங்க எல்லாம் ஒரு நாள் பெரிய ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நீ நினைச்சியா? அது உண்மையாவே ஆயிடுச்சு. உண்மையாவே ஆயிடுச்சா? ஆனா உண்மையா இருக்குல்ல. ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதுதானே சொல்ல வர? நீ பெரிய ஆளுக்கு மேல பெரிய ஆள் ஆயிட்டியா? பெரிய லெவல்ல அப்படிதான் வயசாயிடுச்சு. சரி, ஓகே. இவர் வந்து நம்ம வாகனத்தை ஓட்டுவாரு, பாதி தான் ஓட்டுவார், மீதி பாதி நம்ம தான் ஓட்டணும் டிரைவிங். அதனால பாதி டிரைவர் மணின்னு இவருக்கு பேர் வச்சிருக்கேன். மற்றபடி நல்ல பையன். ஓகேங்களா? ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். எல்லாரும் சேஃப்டியா விடுங்க. அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. உங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு எங்க வீட்டுல, அவரு வேலைக்கு ஆக மாட்டாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு வச்சு செய்ய போறாரு அவரு. மூஞ்சி பாசி உசாலி. ரொம்ப நாளாக தூங்கலையா? ஏன் நல்லா தானே பேசுறீங்க? அது என்ன இது, லேடிஸ் வாய்ஸா? உங்களை பத்தி சொல்லுங்க. பேர் வந்து சடராஜ். சடராஜ். ஆனா லேடிஸ் பாட்டுலாம் நிறைய பாடுவாரு. பாடுங்க, ஒரு வாய்ஸ் பாடுங்க. ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மிதிச்சும் நேக்கு எதுவும் இல்ல, அந்த கவலை நோக்கு புரியவில்லை, தொட்டா என்ன சுட்டா விடுமா? அடா 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 அடா, போதும். அவ்வளவு நேரம் பண்ண எப்படி? அது என்ன பயங்கரமா பாடுறீங்க? எப்படி இவ்வளவு இதெல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க? இது நான் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாடிட்டு விட்டுறேன். எங்கேயுமே பாடினது இல்ல. அப்படியா? சும்மா அப்படியே நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இப்படி கொஞ்சம் பாடுவேன். சரி, ஓகே. மத்தபடி இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? இங்க வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷம் ஆக போதா? எப்படி போயிட்டு இருக்கு பயணம்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா அன்பா இருப்பாங்க. நீங்களும் நல்லா அன்பா பேசுறீங்க, அன்பா இருக்கிறீங்க. அதனால நடிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால பயணம் போயிட்டே இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பயங்கர உழைப்பாளி. ஓகேங்களா? எங்க போரூர்ல என்ன பண்றீங்க? போரூர்ல வந்து ரிக்ஷா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ரிக்ஷா வண்டி தினந்தோறும் ரிக்ஷா ஓட்டி பொழைக்கிறோம். ரிக்ஷா வண்டி ஓட்டுறாரு. மற்றபடி காலையில மார்னிங் டைம் மட்டும் வராரு, அப்புறம் சண்டே வருவாரு. மற்றபடி நல்ல உழைப்பாளி. கோயில் பாட்டு வந்ததென்ன இளமானி, அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே, இங்கு வந்த சொந்தம் என்னவோ, அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ, கோயிலே போ போ, இனி உன்றாகும், இனி உன்றாகும், அது என்றாகும். அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டுலாம் நல்லா அருமையா இருக்கு. மக்கள் கிட்ட உங்க பேரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஹாய் மக்களே, என் பேரு சாய் கிரேஸ் புஷ்பராணி. ஊர் சீர்காழி, அகனின்ற ஒரு சின்ன கிராமம். எங்க அம்மா பேரு செந்தமி செல்வி, எங்க அப்பா பேரு ஸ்டீஃபன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஏன் உட்காந்து இருக்கிறாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, உங்க கால் தான் பிரச்சனை. அதனால உட்காந்துட்டு இருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க. நல்ல கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அருமையா பண்றாங்க. பாட்டு பிச்சு உதறாங்க. இவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு ஆவாங்கன்னு எனக்கு படுது. கண்டிப்பா உங்க மக்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகணுன்றது என்னோட ஆசை, தனிப்பட்டு ஒரு ஆசை. அப்புறம் வேற அவ்வளவுதானா? சொல்லுங்க. எல்லாத்தையும் நானே சொன்னேன். எப்படியாது நல்லதானே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏதாவது எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவுமே இல்லை. எந்த நிலைமைக்கு போனாலும் நான் இந்த மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். என்ன பாக்குறப்ப சிரிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சிரிச்சா போதும். ஒருத்தர் பார்த்து சிரிச்சா கோவம் வருமே, அது அவங்களுடைய மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. ஆனா நம்ம சிரிக்க வைக்கிறது அவங்க சந்தோஷம், அவங்க ப்ரெஷரு கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியா சிரிக்கணும்ன்றது மட்டும்தான். அதனால தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நான் இருக்கிற இடமே யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு இது பண்ணிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கேன். எல்லாருமே என்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, நான் இருக்குன்னு பெருமைப்படுறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து நான் உண்மையை
இந்த வீடியோக்காக சொல்ல உண்மையை சொல்ல, எனக்கு வந்து நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன், எனக்கு யாருமே இல்லைன்ற, எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு ஆனா யாரும் இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு தம்பி வந்து கூட பிறக்காத ஒரு தம்பி எனக்கு கொடுத்துருக்காப்புல. இன்னைக்கு இந்த தீபாவளி என் வாய்ஸ்ல என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் தான், இதுதான் நான் பிறந்ததுக்கான ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் ட்ரெஸ் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கொஞ்சம் பேச சொன்னா இவங்க பாட்டு பேசினேங்கிறாங்க, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும் போல இருக்குப்பா. சரி, ஓகே ஓகே ஓகே, ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளியா. எப்ப பார்த்தாலும் இது சொம்பு கேரக்டரே குடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய பயங்கரமான ரோல் தெரியுமா? அவ்வளவு பெரிய ரோல் கொடுக்குறேன், இன்னும் சொம்பு கேரக்டர் கொடுக்குறான்ற. இவன் என்னோட நண்பங்க ஆனந்த். நானே பேரு சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க உங்க பேரு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த். நானும் ராஜாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்துனா பால் வெடி போறதுல இருந்து ஒரு விஷயம் ஒண்ணு நான் தெளிவுபடுத்துறேன். தம்பிங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு மேல பெரியவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு நண்பன் கூட இருந்தான்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய பலம், அது தெரியுங்களா? அதனால வந்து என் நண்பன் கூடவே இருக்கிறான், என் கூடவே. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவான். நிறைய இதுல போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் டம்மி இன்ஸ்பெக்டர் தான். மற்றபடி இவனால நான் அடி வாங்கலாம் பார்த்து, போலீஸ் கையில இவனால வந்து அடிலாம் வாங்குறதுக்கு இது பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஆள் இவன், பயங்கரமான ஆளு. மற்றபடி இவன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற ஏதாவது இருந்தா நீ சொல்லு. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பேச்சு பெறலுது. பெறலுதான், ஆனா பேசணும்னு நினைக்கிறேன், பேச்சு வரவே மாட்டுது. வரமாட்டேது. சொல்லணும்னு அங்கிருந்து யோசிச்சுனே வந்தேன். இப்ப அதெல்லாம் அழிய மறந்து போகுது. ஆனா என் மனசுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. எல்லாமே மனசுக்குள்ளே இருக்குதாங்க, சொல்ல மாட்டேன். நான் அது சொல்றேன். நான் பெயிண்ட் வேலை செய்றேன், அடிக்கடிக்கு பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருவேன். வேலை இல்லாதப்போ ஏன்னா வீட்லயே உட்காந்துக்கிற, இங்க வந்தா நானும் உனக்கு உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான். அதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கான் என் நண்பன். என்ன விட்டே கொடுக்க மாட்டான். இது வந்து கடமைங்க. எனக்கு ஏதாவது தேவைப்பட்ட அவன் பண்ண மாட்டானா? அதனால வந்து எப்பவுமே வந்து யாருமே நண்பனை விட்டு கொடுக்காதீங்க. அவன் வந்து எந்த காலத்திலயும் கூட இருப்பான். ஓகேங்களா? உங்களோட நண்பன். இன்னொன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான், உதவி பண்ணுங்கள அவங்க 1000 நம்மள தப்பு பண்ணாலும் அவங்கள உதவி பண்ணதை நினைச்சு பார்க்கணும், அவங்கள வெறுக்க கூடாதுன்னு. அது எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தும் அது. ஓகே, அடுத்த பார்க்கலாமா? தீபாவளி விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டேய் சதீஷ், சீக்கிரம் வாடா. தோண்டனா இவரு பேர் தாங்க சதீஷ். இவர் வந்து பேரை நானே சொல்லிட்டேன், உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. என் பேர் சதீஷ். அதை நான் தான் சொல்லிட்டேன். என் பேர் சதீஷ். என்ன படிக்கிறீங்க? நான் வந்து டிப்ளமோ படிக்கிறேன், டிப்ளமோ இசி படிக்கிறேன். எவ்வளவு காலமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றீங்க? நிறைய பேர் பார்த்து இருக்க மாட்டாங்க, வீடியோஸ்ல கம்மியா தானே வரீங்க, அதனால சொல்லுங்க. நான் வந்து வீடியோ எடுப்பேன், வீடியோ எடிட் பண்ணுவேன், மியூசிக்லாம் போடுவேன். ஓகே, அதுதான் சொல்றது. பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணி. பாம குத்துட்டீங்க, இது வைக்கிறதுக்கு நெருப்பு இல்லையடா. நெருப்பு நான் தரேண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருந்து பாக்குறீங்களா? உண்மையிலேயே என்னுடைய ஸ்டார்டிங்கும் நான் ஒரு மேடை நாடகத்துல வந்து மிமிக்ரி பண்ணி உருவாகி பல இடங்களை ட்ரை பண்ணி டிவி ஷோக்கு வந்து இன்னைக்கு சினிமா வரைக்கும் வந்தேன். சினிமா வரைக்கும் வந்தாலும் சோசியல் மீடியாவில் பண்ணணும், அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை. இன்ஸ்டாகிராம்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், யூடியூப்னா இவ்வளோ பேர் இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இங்கே வரும்போது இவங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஏன்னா இவர் அதுக்காகவே ஆயிராது, நம்ம வந்து வேற வேற ஜோனர் போகிறோம், இவர் அது மட்டுமே ஒழிச்சு. அப்போ நான் என்னதான் இவருக்கு ஐடியா கொடுத்தாலும் இவர் பண்ணுறதை நான் பார்ப்பேன். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியும், எப்படி பண்ண முடியும், மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் இவர்கிட்ட நான் கேதர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் போனாலும் என்னை கேட்கறது, சினிமா நடிகர் கோதண்டன் கலக்கப்போவது யாரு விஜய் டிவியை தாண்டி நீங்கள் பணமட்டையில் வருவீங்கல்ல, பணமட்டையில் பார்த்துருக்கேன். இந்த சினிமாவில் பார்த்தேன்றதை விட பணமட்டையில் பார்த்தேன்னு சொல்கிறவங்க நிறைய. ஏன்னா இப்போ சோசியல் மீடியா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, படமும் வந்து தேட்டர் தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ராஜாக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையா ராஜா, அண்ணனுக்கு நன்றி சொல்றதால தான் நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். நிறைய விஷயம் வந்து அண்ணன் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம்லாம் இப்போ வந்து ஹோனா ஒரு வீடியோ எடுக்கிறேன்றதே வந்து அண்ணன் கொடுத்த ஐடியா தான் இதுதான். மற்றபடி ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டப்பிங் வீடியோ தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இல்லை ராஜா, இதுவே போயின்னு இருந்தா பயணம் இல்லை, மேலே போக முடியாது அப்படின்னு வந்து இதெல்லாம் பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு இது பண்ணதே அண்ணன் தான். அண்ணன் கரெக்டான யோசனை சொன்னதுக்கேற்பதான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. அண்ணனும் நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருக்காரு. அண்ணனோட இதுவும் நிறைய படங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. மென்மேலும் அண்ணன் வந்து வேற ரூட்ல போயிட்டே இருக்காரு. இன்னும் வருகாலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணனுக்கு. நன்றிண்ணா, அதுவும் வாழ்த்துக்கள்ண்ணா. தீபாவளி அதுவுமா மிக்க நன்றி. இன்னொரு விஷயம் இந்த டைம்லேயே சொல்லி, ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்ப்பீங்க, அதனால சொல்றேன்.
கம்பி கட்டுற கதைன்னு படம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது கார்மேகர் செல்வன் சொல்லிட்டு சமுத்திரகனி சார் நடிச்சிருக்கேன், அது ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து மெசேஞ்சர் அக்டோபர் 31. இந்த தீபாவளி மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி. ஏன்னா 3 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொன்று இந்த தீபாவளிக்கு நான் எங்கேயும் வெளியே போவதால நான் பணமட்டையிலேயே இருக்கிறதும் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம். ஏன்னா ஷூட்டிங்கு அங்கே இங்கன்னு எப்பயுமே போயிட்டு இருப்போம், இல்லை வெளியூரில் இருப்பேன். இந்த தீபாவளிக்கும் இங்கே தான் இருக்கேன். ஆனால் பர்த்டேக்கு எப்பவுமே இருப்பேன், இந்த தீபாவளிக்கு இங்கே இருக்கேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று ராஜா சொன்னது ஒரே ஒன்று தான். நான் பார்க்கும்போது எடுத்த உடனே கொஞ்சம் அதிகாரமாக தான் சொன்னேன். நீங்கள் என்ன இன்னும் அந்த வாய்ஸே போட்டுட்டு இருக்கீங்க சொந்தமாகிட்டுனா? அப்போ இவர் சொன்னார், இல்லை இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு. என்னமோ இவர் சொல்கிறாரு, தட்டி கழிக்கிறதுக்கு சொல்கிறாரு. நான் கோவப்பட்டேன் அவரை, என்ன அதையே பண்ணுறீங்கன்னா. இல்லை இது கொஞ்சம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரியல. அப்புறம் தொடர்ந்து இங்கே நண்பர்கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது யாருக்கு என்ன வரும், அதுக்கு என்ன கான்செப்ட் உருவாக்கணும், அவங்களுக்கு என்ன டைலாக் தரணும், அதை எப்படி எடுக்கணுன்றது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக நுழைஞ்சாரு. நான் சொன்ன உடனே பண்ணியிருந்தா கூட அது சக்ஸஸ் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, நம்ம பண்ணி பார்ப்போம்னா கூட ஐயோ இது சரிப்படாதுன்னு போயிட்டு இருப்பாரு. இவர் நம்ம என்ன சொன்னாலுமே இவர் அனலைஸ் பண்ணுவார். இது எப்படி வரும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு வழிமுறை. அதை பண்ணிட்டு தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னது கொஞ்சங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணலான்றது அடியாக வேற ஜோனர் வச்சது அவர் தான். அதுதான் உண்மை. ஒரு புள்ளி வேணா நான் வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் கோலம் போட்டது உங்களுடைய ராஜா தான். ராஜாக்கு புள்ளி வச்சதுதான், நான் புள்ளி வச்சாதானே கோலம் போட முடியும். அது ரொம்ப சிறப்பா செய்யறேன். நன்றிண்ணா. மற்றபடி நம்ம கேங்கோட ஒரு சந்திப்பு போட்டு விடுவோமா? நிச்சயமா. பாத்தீங்கன்னா ஃபுல் டீமும் இருக்கோங்க, இங்க தான் இருக்கோம், ஃபுல் டீமும் இருக்கோம். இந்த தீபாவளி வந்து நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்களும் சிறப்பா கொண்டாடுங்க. இங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, பிஞ்சு கண்ணாலாம் ஊருக்கு போயிருக்காரு. மற்றபடி அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான தீபாவளி எங்களுக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் போல தேவை. அதே மாதிரி நீங்க பட்டாசு வெடிக்கும் போது எங்க பசங்க எல்லாருமே நேற்றே சொன்ன வார்த்தை தான், சேஃப்டியா வெடிங்க, பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுன்னு வெடிங்க, ரொம்ப சிறப்பா வெடிங்க. பட்டாசு வெடிக்கிறது பணத்தை கரியாக்குறதுன்னு நேற்று மெசேஜ் போட்டுருந்தாங்க. அப்படி கிடையாது. பலருடைய வாழ்வாதாரம் பட்டாசு வெடிக்கிறதால அங்கே சிவகாசியில் வாழ்றாங்க. அதனால தான் நாங்கள் வெடிக்கிறோம், நிறைய பட்டாசு வெடிச்சிருப்போம். ஓகே, இப்போ எல்லாருக்காகவும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம் முதல்ல, அப்புறம் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. சரிங்களா? நிறைய பேச போறீங்களா? அது தெரியுங்க, இதை வச்சுன்னு பாடுங்க. பாம்பு பாம்பு ஆட்டோ பாம்பு மஜாவான வெடி, மல்ச்சமான வெடி, சுசுருவத்திய சுட்டுக்க போற உசாராணி பொடி, சுசுருவத்திய சுட்டுக்க போற உசாராணி பொடி, மஜாவான வெடி, இது மல்ச்சமான வெடி, சுசுருவத்திய சுட்டுக்க போற உசாராணி பொடி. ஹாய், சுசுருவத்திய சுட்டுக்க போற உசாராணி பொடி. ஹாய் மக்களே, எனது சார்பில் நம்மளுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். என்ன வந்து நிறைய வீடியோல பாக்கலன்றாங்க மக்கள். இப்ப பாத்துங்க, நான் தான் SR ராஜா, நம்ம தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்துக்கினீங்களா, நிறைய வீடியோல வரலன்னு கேட்டு இருந்தீங்கல்ல, நம்ம தான் SR ராஜா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி பணமாட்டு சேனல் ஃபுல்லாமே, பணமாட்டு சேனல் மட்டும் இல்லை, ஃபன்டார்ச்சர், பணம்பழம், ஐடியா 1 to 3, அதே மாதிரி அண்ணனோட மக்கள் உலகம், மக்கள் மனசு. அப்படியே இதுல போய் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பணமட்டை, அதே பணம்பழம், ஃபன்டார்ச்சர், இப்படி 3 இருக்கு. ஐடியா 1 to 3 இருக்கு. அண்ணனோட மக்கள் மனசா இருக்கு SR கோதண்டம். இவ்வளவு சேனல்களும் நம்ம சேனல். இதை தவிர்த்து வந்து மற்ற இதுலலாம் வந்து சும்மா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இவ்வளோ பேர் உழைச்சி தான் அந்த வீடியோவை எடுக்கிறோம். அதை வந்து சும்மா போடுறதால வந்து அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடைக்காது, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. மற்றபடி இந்த சேனலுங்கெல்லாம் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மெயினாக நம்ம யூடியூப் சேனல்ல கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் நாங்கள் போட்டோன்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் குத்துட்டு இருந்தாங்க, அது கூட இல்லை. இத்தனை பேரோட உழைப்பு, இந்த உழைப்புக்காக வந்து ஏதோ நீங்க எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் சிரிக்க வைக்கிறோம். அதுக்காக நீங்க பசங்க இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பண்ண யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட ஆதரவை நீங்க எப்பவுமே கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். எங்களோட பயணம் வந்து ஒரு 7-8 வருஷம் பயணம். இந்த பயணத்தை வந்து நீங்க தான் எங்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க. உங்க பின்னாலதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். உங்க ஆதரவை இனியும் நல்ல ஒரு இதா கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா உங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம், அதுதான் எங்க பயணம். நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.